ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயில பண்ண தப்பால் பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் மயிலை வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலை எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற யாருமே மயிலை மன்னிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் மாணிக்கமும் சேர்ந்து நம்ம மயிலை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மயில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கம்மா, இந்த மாதிரி பண்ணால் என்னோட வாழ்க்கை நிலைக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கடையிலெல்லாம் பணம் திருடி இப்படி ஒரு கேவலமான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்களேம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, எல்லாம் தெரிஞ்சிருந்தா பண்ணோம், நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக தானே இதெல்லாத்தையும் பண்ணோம். நீ தெரிஞ்சிருந்தேன் இப்படி பேசுறியடி. இங்கே பாருமா, பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்ததா உன்னோட புருஷனை நீ வேற எங்கேயாவது வேலைக்கு அனுப்பி நீ சம்பாரிச்சிருப்ப. ஆனால் அதாவது எங்கள் கடையிலே வந்து வேலையும் செய்யாமல் அங்கே இருக்க பணத்தை திருடிட்டு வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலுக்கு மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு போயிட்டு, ஏன் மயில் என்னடியாச்சு, எதுக்காகடி என்னடியாச்சு, எழுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மயிலோட ஃபேஸில் வந்து தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே சோர்ந்து போனதுனால தான் நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட சொல்லவும், சரிங்கம்மா நீங்கள் மென்சஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, அப்போ தான் மயிலுக்கே ஞாபகம் வருது. நடந்த பிரச்சனையால் இந்த டேட் ஆகிற விஷயத்த மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும் டாக்டர், இங்கே பாருங்கம்மா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஏதாச்சும் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை டாக்டர் இன்னும் எதுவும் எடுக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்கம்மா ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலும் செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் இருந்துட்டு மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டே நம்ம பாக்கியம் பயங்கர சந்தோஷம். டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்கம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியமும் மயிலும் பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடைய அதாவது பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் வீட்டில் எல்லாருமே ரொம்ப இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு கதவை தட்டி, கதவை தரங்க, உங்கள் மருமக மாசமா இருக்கா, இப்பதான் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற யாருமே நம்ம மயிலையோ பாக்கியத்தையோ நம்ப மாட்டாங்க. அதாவது இது எல்லாத்தையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமும் நம்ம மயிலோ நிரூபிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.